சகனோ பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற கருத்து கர்ம யோக. கர்ம யோக என்ற சொல்லில் யோக என்றால் சாதனம். யோக என்ற சொல்லுக்கு பொருள் சாதனம். காரணம், யோக என்ற சொல் பல இடங்களில் பல பொருளை தருகின்றது. இந்த இடத்தில் கர்மயோக என்ற சொல்லில் யோக என்றால் சாதனம். பிறகு இனி ஒரு சொல் இருக்கின்றது கர்ம. கர்ம என்ற சொல்லும் இடத்திற்கு தகுந்தாற்போல் பொருள்படும். சில சமயங்களில் கர்ம என்ற சொல் நாம் அன்றாட செய்கின்ற செயல்களை குறிக்கும். சாமானிய சேஷ்டா, நாம் நடப்பது, பேசுவது, இது போன்ற எனி மூமெண்ட், ஏதாவது ஒரு செயல் கர்ம என்று சொல்லப்படும். சில இடங்களில் கர்ம என்ற சொல் குறிப்பாக இலக்கணத்தில் நம்மால் அனுபவிக்கப்படும் பொருளை கர்ம என்று சொல்வோம். உதாரணமாக, நான் ராமனை பார்க்கிறேன் என்ற வாக்கியத்தில் இந்த ராமன் என்ற சொல் கர்ம என்று சொல்லப்படும். ஆங்கிலத்தில் கூறினால் ஆப்ஜெக்ட். எது என்னால் அனுபவிக்கப்படுகிறதோ அதை சில சமயங்களில் கர்ம என்றும் சொல்வோம். சில சமயங்களில் கர்ம என்ற சொல் கர்ம பலத்தை குறிக்கும். உதாரணமாக, பிராரப்த கர்ம, சஞ்சித கர்ம என்ற இடத்தில் கர்ம என்ற சொல் நம்மளுடைய கர்ம பலனை குறிக்கும். சில சமயங்களில் நம்ம ஏதாவது ஒரு காரியம் சித்திக்கவில்லை என்றால் இது என்னுடைய கர்ம என்று தலையில் போட்டுக்கொள்வோம். இது என்னுடைய கர்ம என்றால் என்ன? எதை குறிக்கின்றோம்? நம்முடைய கர்ம பலன். இவ்விதம் கர்ம என்ற சொல் இடத்துக்கு தகுந்தாற்போல் பொருள் சொல்லப்படுகின்றது. பல பொருள்களை கொண்டதாக இருக்கிறது. இந்த கர்ம யோக என்ற இடத்தில் கர்மக என்ற சொல் இதுவரை நாம் பார்த்த எந்த பொருளும் அல்ல. சாமான்யமாக நாம் செய்கின்ற செயல் அல்ல, கர்ம பலன் அல்ல. பிறகு வேதத்தில் சொல்லப்படுகின்ற வேத விகிதம் கர்ம. வேதத்தில் நம்மால் செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ள செயல்களைத்தான் கர்ம என்று சொல்லப்படுகின்றது கர்மயோக என்ற இடத்தில். ஆகவே கர்மயோக என்ற இடத்தில் கர்ம என்ற சொல்லினுடைய பொருள் வேத விகிதம் கர்ம. வேதத்தினால் நம்மால் செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ள கர்மங்கள் கர்ம என்று சொல்லப்படுகிறது. இதை பகவான் 3வது அத்தியாயத்தில் நியதம் குரு கர்மத்வம், நியதம் கர்ம என்று பகவான் கூறுகிறார். நியதம் என்றால் நம்மால் செய்ய வேண்டிய கர்மங்கள், நம்முடைய கடமைகள், நம்முடைய ஸ்வதர்மம், அல்லது வேதத்தில் குறிப்பாக செய் என்று சொல்லப்பட்டுள்ள கர்மங்கள், அதைத்தான் கர்ம என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த இரண்டையும் சேர்த்து பார்த்தால் என்ன பொருள் நமக்கு கிடைக்கின்றது? வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை சாதனையாக பயன்படுத்துவதற்கு கர்ம யோக என்று பெயர். இப்ப கர்ம யோக என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை, வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள, வேதத்தில் பேசப்பட்டுள்ள கர்மங்களை சாதனையாக கையாளுதலுக்கு கர்ம யோகம் என்று பெயர். சாதனை என்ற சொல்லும் நமக்கு தெரிந்ததுதான். ஒரு மார்க்கமாக கையாளுதல், ஒரு நெறியாக கையாளுதல். சாதனையாக வேதத்தினுடைய கர்மத்தை நாம் கையாளுகின்றோம். அதனுடைய சாத்தியம் என்ன?
சென்ற வகுப்பில் அறிமுகப்படுத்தினோம். அதனுடைய சாத்தியம் சித்த சுத்திகி, மன தூய்மை. மன தூய்மை என்ற முடிவுக்காக வேதத்தின் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை கையாளுதலுக்கு கர்மயோக என்று பெயர். ஆகவே கர்மயோகம் என்பது ஒரு சாதனை, வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை பயன்படுத்துதல், அதனுடைய பிரயோஜனம் மன தூய்மையை அடைதல். இந்த வேதத்தில் சில கர்மங்கள் நம்மால் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த கர்மங்களை, நம்முடைய கடமைகளை செய்யவில்லை என்று வைத்துக்கொள்வோம். நம்முடைய சாமானிய தர்மக, விசேஷ தர்மக என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம். சாமானிய தர்மக என்றால் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. விசேஷ தர்மக என்றால் ஆசிரமத்திற்கு ஆசிரமம், வர்ணத்திற்கு வர்ணம், காலத்திற்கு காலம் மாறுபடுகின்ற நம்முடைய கடமைகள். இவைகளெல்லாம் வேதம் கூறுகின்றது. இந்த கர்மங்களை ஒருவன் செய்யவில்லை என்றால் அதனுடைய பிரயோஜனம் பாபம் அல்லது பஸ்வாதி ஜென்ம. அகரணே, வேத விகித கர்ம அகரணே, வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கடமைகளை செய்யவில்லை என்றால் அதனுடைய பிரயோஜனம், அதனுடைய கதி பாபம். சாஸ்திரம் கூறுகின்றது, ஒருவன் வேத விகிதப்படி அல்லது அவன் கடமையை செய்யவில்லை என்றால் அதனுடைய பிரயோஜனம் பாவம். பாபத்தினுடைய பலன் என்ன? பசு முதலிய ஜென்ம பிராப்தி. வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை நாம் ஆசைப்பட்டு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து செய்தால் அதனுடைய பிரயோஜனம் புண்ணியம். வேதத்தில் நம்மளுடைய கடமைகளை செய்ய சொல்லி கூறப்பட்டுள்ளது. நம்மளுடைய கடமைகளை ஆசையுடன் செய்கின்றோம், சகாமமாக செய்தால் அதனுடைய பிரயோஜனம் புண்ணியம். இந்த புண்ணியம் என்பது நாம் முதல் முகவுரையில் பார்த்த தர்மக, அர்த்தக, காமக, மோக்ஷக என்ற புருஷார்த்தத்தில் தர்மக என்ற புருஷார்த்தத்தை அடைகின்றோம். வேதம் சொன்ன கடமைகளை செய்யவில்லை என்றால் பாபம் என்பது பலன். வேதத்தின் சொல்ல கடமைகளை ஆசையுடன் செய்தால் தர்ம புருஷார்த்தக அல்லது புண்ணிய பிராப்தி, புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியத்தை நாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்யலாம்? அர்த்தத்தை அடையலாம், காமத்தை அடையலாம், இன்பத்தை அடையலாம், வாழ்க்கைக்கு தேவையான பொருளை சேர்த்து கொள்ளலாம். அல்லது வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கடமைகளை, கர்மங்களை கர்மயோகமாக செய்தால் அதனுடைய பலன் மோக்ஷ புருஷார்த்தத்திற்கு தகுதி அடைகின்றோம் அல்லது சித்த சுத்தி. இவ்விதம் கர்மணக திஸ்ரக கதயக, இந்த கர்மத்திற்கு 3 கதி இருக்கின்றது. முதல், கர்மத்தை பின்பற்றவில்லை என்றால் பாபம். வேதம் சொன்ன நம்முடைய கடமையை செய்யவில்லை என்றால் பாபம் வருகின்றது. இந்த மனுஷ சரீரத்தை நாம் அடுத்த பிறவியில் இழந்து விடுவோம். வேதம் சொன்ன கர்மங்களை, கடமைகளை ஸ்ரத்தையுடன் அல்லது ஸ்ரத்தையுடன் செய்கின்றோம், ஆனால் ஆசையுடன் செய்தால் அதனுடைய பிரயோஜனம் புண்ணியம். அதே வேதம் சொன்ன கடமைகளை நாம் சகாமமாக செய்யாமல் நிஷ்காமமாக செய்தால் அதனுடைய பிரயோஜனம் சித்த சுத்திகி. இவ்விதம் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களுக்கு 3 கதிகள் இருக்கின்றது என்று சங்கராச்சாரியார் கேனோபனிஷத்தினுடைய பாஷ்யத்தில் முதலில் குறிப்பிடுகின்றார். வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களுக்கு இவ்விதம் 3 கதிகள் இருக்கின்றது. அகரணே பாபம், சகாமதையா கரணே புண்ணியம், நிஷ்காமதையா கரணே சித்த சுத்திகி. செய்யவில்லை என்றால் பாபம், அதை ஆசையுடன் செய்தால் புண்ணியம், ஆசை இல்லாமல் செய்தால் அதனுடைய பலன் சித்த சுத்திகி. இந்த சித்த சுத்தி எதற்கு பயன்படும்? மோக்ஷம் என்ற புருஷார்த்தத்தினுடைய முதல் படி. உண்மையில் நாம் கர்மத்தினுடைய தன்மையை ஆராய்ச்சி செய்தால், செயலினுடைய வேதம் சொன்ன கர்மத்தினுடைய தன்மையை ஆராய்ச்சி செய்தால், கர்மம் ஒவ்வொரு மனிதனையும் பந்தப்படுத்துகின்றது.
கர்மத்தினுடைய சுபாவமே பந்தப்படுத்துவதுதான். அதனால்தான் ஒரு ஸ்லோகம் கூறுகின்றது, கர்மனா பத்யதே ஜந்துகு. ஜந்துகு என்றால் உயிரினங்கள், குறிப்பாக மனிதர்கள். கர்மனா பத்யதே, கர்மத்தினால் பந்தப்படுகின்றார்கள். பிறகு வித்யயாச்ச விமுச்யதே. வித்யயா என்றால் ஞானத்தினால், ஞானத்தினால் விடுதலை அடைகிறார்கள். கர்மனா பத்யதே ஜந்துகு, கர்மமானது ஒரு ஜந்துவை பந்தப்படுத்துகின்றது. பிறகு வித்யானது அவனை விடுவிக்கின்றது, ஞானம் ஒருவனை விடுவிக்கின்றது. இதை உணர்ந்த பெரியோர்கள் என்ன செய்கிறார்கள்? இரண்டாவது வரியில் கூறப்படுகிறது, தஸ்மாத் கர்ம ந குர்வந்தி. ஆகவே கர்மத்தை அவர்கள் செய்வதில்லை. தஸ்மாத் கர்ம ந குர்வந்தி. யார் கர்மத்தை செய்வதில்லை? யதயக பாரதர்ஷினக. யதயக என்றால் முயற்சி செய்கின்றவர்கள், யதிகள். பாரதர்ஷினக மோட்சத்தை பார்ப்பவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கர்மத்தை அவர்கள் செய்வதில்லை. காரணம் என்ன? கர்மணா பத்யதே ஜந்துகு வித்யயாச்ச விமுச்யதே தஸ்மாத் கர்மண குர்வந்தி யதயக பாரதர்ஷினக. இந்த ஸ்லோகம் நமக்கு எதை காட்டுகின்றது? இயற்கையாகவே கர்மமானது நம்மை பந்தப்படுத்துகின்றது, செயலானது நம்மை பந்தப்படுத்துகின்றது. எப்படி கர்மம் நம்மை பந்தப்படுத்துகின்றது என்றால், ஒரு செயல் நாம் செய்தால் அந்த செயல் கண்டிப்பாக பாபமோ புண்ணியத்தையோ கொடுத்து கொண்டுதான் செல்லும். ஒவ்வொரு செயலும் பாப புண்ணியம் என்ற பலனை கொடுத்து கொண்டுதான் செல்லும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பாப புண்ணியம் இல்லாமல் செல்லாது. ஆகவே செயல் செய்ய செய்ய நமக்கு என்ன அதிகரித்து கொண்டு செல்கிறது? பாபமோ புண்ணியமோ அதிகரிக்கின்றது. வேதத்தில் சொன்ன கர்மங்களை ஒழுங்காக நாம் செய்தால் புண்ணியம் வரும், சரியாக செய்யவில்லை என்றால் பாபம் வரும். தானம் பூஜை முதலிய கர்மங்கள் நல்லதுதான், ஆனால் புண்ணியம் வருகின்றது. இந்த புண்ணியமும் பாபமும் நம்மை எப்படி பந்தப்படுத்துகின்றது? புண்ணியம் சுகமான சூழ்நிலை சரீரத்தை கொடுக்கின்றது, பாபம் கஷ்டமான சூழ்நிலையை கொடுக்கின்றது. மீண்டும் சரீரத்தை கொடுப்பதற்கு புண்ணிய பாபம் ஒரு இந்தனம், ஒரு ஃபியூவல், பெட்ரோல் போல் அமைகின்றது, காரணமாக அமைகின்றது. ஆகவே புதிய சரீரத்திற்கு ஒரு சரீரம் நமக்கு தேவைய, ஒரு சரீரம் நாம் எடுக்க வேண்டுமென்றால் அதற்கு புண்ணிய பாபம் இருக்க வேண்டும். அந்த புண்ணிய பாபத்தை உற்பத்தி செய்வதே கர்மம்தான். இப்போ ஒரு செயல் செய்தால் புண்ணிய பாபம் உற்பத்தி ஆகின்றது, அதை தீர்ப்பதற்கு ஜென்ம, அந்த ஜென்மத்தில் புதிய புண்ணிய பாபத்தை செய்கின்றோம். இவ்விதம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று நம்மை சம்சாரத்திற்குள்ளேயே வைத்திருப்பது என்ன? கர்ம. அதனால்தான் பகவத்கீதையில் பகவான் சம்சாரத்தை விருட்சமாக, ஒரு மரமாக ஒப்பிடும் பொழுது இலைகளை வேதத்தினுடைய கர்ம காண்டமாக சொல்லப்படுகிறது. காரணம், வேதத்தினுடைய கர்ம பகுதிகள் விதவிதமான கர்மங்களை செய்ய தூண்டுகின்றது. அதனால் இந்த சம்சாரமானது செழிப்பாக இருக்கின்றது. ஒரு மரம் செழிப்பாக இருக்க வேண்டுமென்றால் இலைகள் தேவை. சம்சாரத்தில் ஒருவன் செழிப்பாக இருக்க வேண்டுமென்றால் கர்மம் செய்து கொண்டே அவன் இருக்க வேண்டும். ஆகவே இயற்கையாகவே கர்மமானது ஒரு மனிதனை பந்தப்படுத்துகின்றது. அப்படிப்பட்ட பந்தப்படுத்துகின்ற கர்மத்தை கர்ம யோகமாக செய்யும் பொழுது என்ன ஆகின்றது? அந்த பந்தத்திற்கு பதிலாக மோட்சத்திற்கு அந்த கர்ம யோகம் துணை புரிகிறது. ஆகவே எந்த கர்மமானது பந்தப்படுத்துமோ, இயற்கையாகவே நம்மை பந்தப்படுத்துகின்ற கர்மத்தை நாம் கர்ம யோகமாக செய்து நாம் பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்கின்றோம். அதே கர்ம நமக்கு உதவி செய்கிறது. அதற்கு ஆயுர்வேதத்தில் ஒரு உதாரணம் சங்கரர் அடிக்கடி கொடுப்பார். அந்த காலத்தில் ஆயுர்வேதப்படி தயிர் உடம்புக்கு நல்லதல்லவாம். அது நோய் தான் கொடுக்குமா, மோர் தான் நல்லதான். ஆனால் அந்த தயிரில் சர்க்கரையை போட்டு விட்டால் அதுவே சில நோய்க்கு மருந்தாக ஆகுமா. ஆயுர்வேத சாஸ்திரப்படி தயிர் நோயை கொடுப்பது, அதில் சர்க்கரையை சேர்த்து விட்டால் அதுவே
நோயை நீக்குவதற்கு மருந்தாக அமைகிறது. அதேபோல் இயற்கையாகவே கர்ம பந்தப்படுத்துகின்றது. அதில் கர்மயோகம் என்ற பாவனை வைக்கும் பொழுது அதே கர்ம நம்மளுடைய சம்சார நோயிலிருந்து விடுபடுவதற்கு உதவி செய்கின்றது, முல்லை முள்ளால் எடுப்பது போல. ஆகவே கர்மத்திற்கும் கர்ம யோகத்திற்கும் இடைவெளி மிக மிக குறைவு. கர்மத்தை கர்மமாக செய்தால் பந்தப்படுவோம், அதே கர்மத்தை கர்ம யோகமாக செய்தால் நாம் பந்தத்திலிருந்து விடுதலை அடைவோம். அந்த விடுதலை அடைகின்ற மோட்சத்திற்கு முதல் படியாக கர்மயோகம் அமைகின்றது. பிறகு கர்மயோகத்தினுடைய தன்மையை தெரிந்து கொள்வதற்கு முன் இனி ஒரு கருத்தை பார்க்கலாம். பகவான் கீதையில் கர்மத்தையும் கர்ம யோகத்தையும் ஒப்பிடுகின்றார். 2வது அத்தியாயத்தில் நேகாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே சொல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயதோ மகதோ பயாத்னு சொல்றார். அங்க அழகான கருத்தை பகவான் சொல்றார். அதை பார்த்துவிட்டு பிறகு கர்மயோகத்தினுடைய லட்சணத்திற்குள் செல்வோம். இங்கு பகவான் 3 வேறுபாடு கொடுக்கின்றார் கர்மத்திற்கும் கர்ம யோகத்திற்கும். கர்மத்தையும் கர்ம யோகத்தையும் 3 கருத்துடன் வேறுபடுத்தி காட்டுகின்றார். முதல் கருத்து பகவான் கூறுவது, இந்த கர்ம வேதம் சொல்லப்பட்டுள்ள வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள செயல்களை செய்தால் கண்டிப்பாக வெற்றி அடைவோம் என்று நியதி கிடையாது. சில சமயங்களில் தோல்வி வரலாம். நம்மளுடைய பிராரப்தம் பிரபல பிராரப்தமாக இருந்தால் அந்த கர்ம வேதத்தில் சொல்லி இருக்கலாம், அதன்படி நாம் முழுமை செய்திருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வெற்றி வர வேண்டும் என்ற நியதி கிடையாது. அபிக்கிரம நாசக அஸ்தி. அபிக்கிரம நாசக என்றால் நாம் செய்யும் ஒவ்வொரு கர்மமும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற நியதி கிடையாது. வெற்றி கொடுக்கலாம், சந்தேகம்தான். உதாரணமாக இப்போ மழை இல்லை அப்படின்னு சொல்லி காரீரி யாகம்னு ஒரு யாகத்தை செய்கிறோம். அதுவும் வேதத்தில் சொல்லி இருக்கிற கர்மம். அந்த கர்மத்தை செய்தால் கண்டிப்பாக மழை வருங்கிற நியதி கிடையாது. சமுதாயத்தில் இருக்கிற மக்களினுடைய சமஷ்டி பிராரப்தம் கொஞ்சம் கஷ்டப்படணும்னு இருந்ததுன்னா மழை வராது. அதே போல புத்திர காம இஷ்டின்னு செய்கிறோம். அவர்களுடைய பிராரப்தத்தில் அந்த பாக்கியம் இல்லை என்று இருந்தால் அந்த யாகம் பலனை தராது. இது போன்ற பல கர்மங்களை நாம் செய்யலாம். சில சமயங்களில் பலம் வரலாம், சில சமயங்களில் பலம் வராமையும் போகலாம். இப்போ சாஸ்திரம் பலம் வந்தால் தான் கர்மம் சரி, பலம் கொடுக்கவில்லை என்றால் கர்மம் தவறு என்று கிடையாது. சில மருந்து நமக்கு ஒர்க் ஆகும், சில மருந்து ஒர்க் ஆகாமல் போகும். சில மருந்து நமக்கு சாப்பிட்டா பிரயோஜனமே இல்லாமல் போகலாம். அது எப்படி டாக்டர் தெரிஞ்சு கொடுக்கறது போல வேதம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்மங்களை சொல்லும் பொழுது நீ இதை செய், பலம் வரலாம் என்றுதான் சொல்லும். ஆகவே இங்கு நாசக என்பது மறைந்து இருக்கின்றது கர்மத்திற்குள். அதாவது தோல்வி என்பது வரலாம், வரும் என்று வேதம் கூறவில்லை. கண்டிப்பா தோல்வி வரும்னா எதற்கு கர்மத்தை செய்கிறோம்? பல சமயங்களில் வெற்றி வரலாம், தோல்வியும் வரலாம். ஆனால் பகவான் கர்ம யோகத்தை பற்றி கூறும் பொழுது கர்ம யோகத்தில் பலன் கிடைக்காது என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. கர்ம யோகத்தில் கண்டிப்பாக பலன் வரும். நாம் கர்ம யோகம் செய்துவிட்டு பலன் கிடைக்காமல் போகுமோ என்ற பயம் நமக்கு அவசியமில்லை. காரணம் என்ன? கர்மயோகத்தினுடைய பலன் சித்த சுத்தி. அந்த சித்த சுத்தி என்பது கண்டிப்பாக வரும். அதில் பகவான் கர்மயோகத்தை விளக்குவதற்கு முன்னாடியே அஷூரன்ஸ் கொடுத்துறார். கர்மயோகத்தினுடைய பலன் நிச்சயம், கர்மத்தினுடைய பலன் நிச்சயம் இல்லை. இல்லைன்னு பகவான் சொல்லவில்லை, நிச்சயம் இல்லைன்னு தான் சொல்றார். ஆகவே கர்ம யோகத்திற்கும் அல்லது ஆசையுடன் செய்யப்படுகின்ற கர்மத்திற்கும் முதல் வேறுபாடு, நாம் ஆசையுடன் செய்கின்ற கர்மத்தில் தோல்வி வரலாம். அதனால் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த நவராத்திரியில் ஏதாவது மனசில் ஒரு சங்கல்பத்தை வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். வெற்றி அடையலாம், வெற்றி அடையாமலும் போகலாம். அதே கர்ம யோகமாக மன தூய்மைக்காக செய்தால் அதனுடைய பிரயோஜனம் பகவான் சத்தியம் என்று கூறுகின்றார். பிறகு இரண்டாவது வேறுபாடு, நாம் ஆசையுடன் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள சில கர்மங்களை செய்யும் பொழுது, குறிப்பாக யாகங்கள் பூஜைகள் செய்யும் பொழுது தவறாக செய்துவிட்டால் பிரத்யவாய தோஷக என்ற ஒரு குறை நமக்கு வரும்.
ஒரு செயலை, வேதம் சொன்ன சில யாகங்களை, பூஜைகளை நாம் தவறாக கையாண்டு விட்டால் அந்த தவறான செயலுக்காக வருகின்ற பலனுக்கு பிரத்யவாய தோஷக என்று பெயர். அதை செய்யாம இருந்திருந்தா புதுசா பாவம் கிடையாது, அது செய்ய போய் புதுசா ஒரு பாபத்தை நாம் சேர்த்து கொள்வோம். ஆனால் கர்ம யோகத்தில் பிரத்யவாய தோஷக என்பது கிடையாது என்று பகவான் கூறுகிறார். அந்த கர்மத்தை நம்ம தப்பாவே செய்யறோம்னு வச்சுக்குவோம், தோஷம் என்பது வராது. அதான் கர்ம யோகத்தினுடைய மேன்மை. அதாவது வேதத்துல எப்படி உச்சரிக்கணும், எந்த நேரத்துல எவ்வளவு பூஜை செய்யணும், எப்படி செய்யணும், குறிப்பா எவ்வளவு தட்சணை கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லியிருக்கு. நம்ம அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் 4 நாள் தட்சணையை வச்சுட்டு, சில பேர்த்துக்கு ரொம்ப குயிக்கா முடிக்கணும், அதனால அந்த வாத்தியார்கிட்ட சொல்லுவார் சீக்கிரம் முடிச்சிருங்கன்னு. அவருக்கு சந்தோஷம்தான், அடுத்த வீட்டுக்கு போகலாம், அதனால அவர் சீக்கிரம் முடிக்கிறார். எல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்றோம்னு வச்சுக்கோம். தவறாக அந்த பூஜையை செய்கின்றோம், அல்லது நம்மளே ஒரு பூஜையை தவறா செய்யறோம், ஆசைய மனசுல ஒண்ணு வச்சு செய்யறோம். அதனால சாஸ்திரம் கூறுகின்றது பாபம் வரும் என்று கூறுகிறது. இது உதாரணம் கூறினால், ஒரு நோய்க்காக ஒரு மருந்து சாப்பிட்றோம், அது ஒர்க் ஆகல அப்படின்னா முதல் தோஷம், அது வேலையே செய்யாம போயிடுது அப்படின்னா அபிக்கிரம நாசக. சிலது வேலை செய்யாம போகாது, வேற ஏதாவது வேலையை செஞ்சுட்டு போகும். இந்த சைடு எஃபெக்ட்ங்கிற மாதிரி வேற ஏதாவது பிரயோஜனத்தை கொடுத்து கொண்டு செல்லும். அதுதான் பிரத்யவாய தோஷக என்று சொல்லப்படுகிறது. இப்ப கர்மத்துல எப்படி சொல்லப்பட்டுள்ளதோ அப்படி செய்ய வேண்டும், யார் செய்யணுமோ அவர்கள் செய்ய வேண்டும். பிராமணன் ராஜசூய யாகத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடாது. அதே போல க்ஷத்ரியன் பிராமணனுக்கு விதித்த யாகத்தை செய்யக்கூடாது. அதே போல ஒவ்வொரு ஆசிரமத்தில் இருப்பவர்களும் சாஸ்திரத்துல சொன்ன கடமையை செய்ய வேண்டும், கர்மமாக இருந்தால். பிறகு பகவான் கூறுகின்றார், கர்ம யோகமாக இருந்தால் பிரத்யவாய தோஷம்ங்கிறதே வராது. எப்படி செய்தாலும் எந்த லோபம் வந்தாலும் அது நம்மை பாதிக்காது என்று பகவான் கூறுகின்றார். அதனாலதான் நம்ம கதைகள்ல பார்த்தோம் அப்படின்னா, பகவானுக்கு எதை படைக்கணும், எப்படி பூஜை பண்ணணும்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. கண்ணப்ப நாயனார் எதை படைச்சார், எப்படி பூஜை பண்ணார், அதுவும் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அது உயர்ந்த பக்தியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனுடைய சாரம் என்னவென்றால், அவருடைய மன தூய்மைக்காக கர்ம யோகமாக செய்தால் எந்த விதமாக பூஜை செய்தாலும் அதனுடைய பிரயோஜனம் வரும், அது தவறு அல்ல என்பதற்காகத்தான். எந்த சாஸ்திரத்தில் இப்படித்தான் இறைவனை வழிபட வேண்டும் சொல்லியிருக்கோ, அதே சாஸ்திரம் அதற்கு முரண்பாடான வழிபாட்டுகளை கூறி அதுல மேன்மை அடைந்ததாக கூறுவதனுடைய நோக்கம் என்ன? நம்மளுடைய மனம் பக்திக்காக மன தூய்மைக்காக மட்டும் இருந்தால், காமிய பிரார்த்தனை இல்லாமல் இருந்தால் அதில் தோஷம் கிடையாது. அதனால நம்ம மன தூய்மைக்காக சில பூஜைகள் செய்கின்றோம், பாராயணம் செய்கின்றோம் என்றால் நம்மளுடைய மனதுல பயம் வரக்கூடாது. என்னுடைய பூஜை தப்பா போயிருமோ, நான் ஏதாவது தெரியாம செய்யறனோ என்ற பயம் நமக்கு வரக்கூடாது. பகவான் கூறிவிட்டார், கர்ம யோகமாக செய்தால் நாம எது செய்யறோமோ அதுதான் பூஜை. அதுக்கு வேண்டி எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்று பொருள் அல்ல. நாம் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம், மனம் மட்டும் எப்படி இருக்க வேண்டும், கர்ம யோகமாக மன தூய்மைக்காக செய்ய வேண்டும். காமிய பிரார்த்தனை இருக்கக்கூடாது. ஆசையுடன் கர்மத்தை செய்தால் நியமங்கள் இருக்கின்றது, பாபம் வரும். ஆசையற்ற இறைவனுக்காக மன தூய்மைக்காக அல்லது கர்ம யோகமாக செய்தால் பிரத்யவாய தோஷம் என்பது வராது. இது இரண்டாவது வேறுபாடு. மூன்றாவது வேறுபாடு, கர்மத்தை பூர்ணமாக செய்தால்தான் பிரயோஜனம் வரும். பாதி செஞ்சுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா பாதி பிரயோஜனம் வரட்டுமே அப்படின்னு வராது. முழுமையாக செய்தால்தான் அது பிரயோஜனத்தை தரும். அறகுறையாக செய்து அல்லது முக்கால் பகுதி செய்து மீதியை விட்டுவிட்டால் முழு பிரயோஜனமும் நமக்கு வராது. இதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், கிணறை வெட்டி நாம் தண்ணியை எடுக்கணும்னு சொன்னா, இப்ப பாதி கிணறு வெட்டுற எனக்கு பாதி தண்ணி வரட்டும் அப்படின்னு நம்ம பேச முடியாது. முழுமையாக வெட்டினால்தான் முழுமையான பிரயோஜனத்தை அடைவோம். கொஞ்சமாவது தண்ணி வர்றதுக்கு நமக்கு பாக்கியமா இருந்ததுன்னா அதுவும் முழுமையா வெட்டி இருக்கணும். பாதி பெற்றேன் பாதி தண்ணி மட்டும் வந்துகிட்டுன்னு சொல்ல முடியாது. ஆகவே இது கிணறை வெட்டுவது போல கர்மத்தை செய்தால் முழுமையாக செய்ய வேண்டும். இப்ப இவ்வளவு முறை விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணா இன்ன பிரயோஜனம்னு புஸ்தகங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா இருக்கு.
அதை நம்ம படிச்சுட்டு எனக்கு உடம்புக்கு சரியில்லை அல்லது ஏதோ காரணம் இருக்கு, நான் இவ்வளவு கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்தால் பிரயோஜனம் வராது. முழுமையாக பூர்ணமாக செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் பிரயோஜனம். பிறகு பகவான் கூறுகின்றார், கர்மயோகத்தில் எவ்வளவு செய்கின்றோமோ அவ்வளவு பிரயோஜனம். சொல்பமபி, எவ்வளவு செய்யறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு சித்த சுத்தி. ஆகவே ஒரு கர்மத்தை முழுமையாக செய்தால்தான் பிரயோஜனம் என்பது கர்மயோகத்தில் கிடையாது. நம்ம எவ்வளவு செய்யறோமோ அந்த அளவுக்கு பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும். அதற்கு என்ன உதாரணம் என்றால், பசியோடு இருக்கோம், நம்ம எவ்வளவு சாப்பிட்றோமோ அவ்வளவு தூரம் நம்மளுடைய பசி நீங்குது. இல்லை 15 இட்லி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் முழு பசியும் நீங்கும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம 2 இட்லி சாப்பிட்டோம்னா அதுக்கு தகுந்த பசி போகுது, 6 இட்லி சாப்பிட்டோம்னா அதுக்கு தகுந்த பசி போகுது. ஆகவே போஜனவத், கர்மயோகம் போஜனவத், உணவை உட்கொள்வது போல, கர்ம கூப கணனவத், கூப கணனம் என்றால் கிணறு தோண்டுவதை போல. முழுமையாக செய்தால் பிரயோஜனம், இங்கு எவ்வளவு செய்கின்றோமோ அவ்வளவு பிரயோஜனம். இப்படிப்பட்டதுதான் கர்மத்திற்கும் கர்ம யோகத்துக்கும் உள்ள வேறுபாடு என்று பகவான் ஆரம்பத்திலேயே கர்மயோகத்தினுடைய மேன்மையை கூறித்தான் கர்மயோகத்தை பற்றி 3வது அத்தியாயத்தில் விளக்குகின்றார். இந்த 3 வேறுபாடுகள் என்ன? முதல், கர்மத்தில் தோல்வி வரலாம், கர்மயோகத்தில் தோல்வி என்பதே கிடையாது, பலன் நிச்சயமாக வரும். கர்மத்தை சரியாக செய்யவில்லை என்றால் பிரத்யவாய தோஷம் வரும், பாபம் வரும். கர்ம யோகத்தில் அந்த கர்மத்தை நாம் எப்படி செய்தாலும் தோஷம் குறை என்பது வராது. பிறகு 3வதாக, கர்மத்தை முழுமையாக செய்தால்தான் பிரயோஜனம். கர்ம யோகத்தில் எவ்வளவு செய்கின்றோமோ அவ்வளவு பிரயோஜனம். ஒரு நாள் 10 நிமிஷம் கர்மயோகப்படி நாம் செயல் செய்தால் அதற்கு தகுந்த மன தூய்மை வரும். அன்னைக்கு கோபம் வராது. காரணம் என்ன? அன்னைக்கு கர்மயோகம் பண்ணிருக்கு. ஆகவே பிரயோஜனம்ங்கிறது இம்மீடியட், உடனடியாக வரும், கண்டிப்பாக தோல்வி என்பது கிடையாது. இதுதான் கர்மத்திற்கும் கர்ம யோகத்திற்கும் உள்ள வேறுபாடு. இனி நாம் கர்மயோகம் என்றால் என்ன என்று பார்ப்போம். இதுவரைக்கும் கர்மயோகத்தை பற்றிய கருத்துக்களை பார்த்தோம். இனி கர்மயோகத்தினுடைய லட்சணத்தை பார்ப்போம். எது கர்மயோகம்? இப்படிப்பட்ட கர்மயோகம் என்றால் என்ன? கர்மயோகம் என்பது ஒரு தனி சாதனை அல்ல, ஒரு தனியான குறிப்பிட்ட காலத்தில் செய்யப்படுகின்ற குறிப்பிட்ட செயல் அல்ல. உதாரணமாக ஜபம் செய்வது, கோவிலுக்கு செல்வது, பூஜை செய்தல், இவைகளெல்லாம் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் செய்யப்படுகின்ற செயல். அதே போல் கர்மயோகம் என்பது ஒரு குறிப்பிட்ட செயல் அல்ல. நான் இப்பொழுது கொஞ்ச நேரம் கர்மயோகம் பண்ணிட்டு வர்றேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லிவிட்டு புதிதாக செய்கின்ற செயல் அல்ல. ஆகவே யாருமே கர்மயோகம் செய்வதற்கு நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், கர்மயோகம் என்பது நாம் செய்கின்ற கர்மத்திலேயே வைக்க வேண்டிய சிலவிதமான பாவனைகள், ஆட்டிடியூட். நாம் எந்த செயலை வாழ்க்கையில் செஞ்சிட்டு இருக்கிறோமோ, காலையில் எழுந்து கொள்வதிலிருந்து இரவு உறங்கும் வரை இன்னைக்கு நாம் எதை செய்து கொண்டிருக்கின்றோமோ அதே செயலில் வைக்க வேண்டிய சில பாவனை தான் கர்மயோகம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே உண்மையில் கர்மயோகம் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள சில கர்மங்களில் நமக்கு வைக்க வேண்டிய பாவனைகள், ஆட்டிடியூட். அந்த பாவனையில் தான் கர்ம யோகமாக மாறுகிறது. அதனால் தான் கீதையில் பகவான் கர்ம யோகத்திற்கு இனியொரு பெயர் கொடுக்கின்றார், புத்தி யோகம் என்று சொல்கின்றார். 10வது அத்தியாயத்தில் சொல்கின்றார் அர்ஜுனனிடம், புத்தி யோகம் ததாமி, உனக்கு நான் புத்தி யோகத்தை தருகின்றேன், அதனால் மன தூய்மையடைந்து என்னை அடைவாயாக என்று கூறுகிறார். இந்த கர்ம யோகத்திற்கு ஏன் புத்தி யோகம் என்ற பெயர்? கர்மத்தையும் கர்ம யோகத்தையும் வேறுபடுத்துவதே நம்முடைய புத்தி, நம்முடைய பாவனை. ஆகவே கர்ம யோகத்திற்கு புத்தி யோகம் என்று பெயர். ஆகவே இப்பொழுது கர்மயோகம் என்றால் என்ன? நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களில் நாம் வைக்கின்ற சரியான பாவனை தான் கர்மயோகம். இப்பொழுது
வேதத்தில் என்னென்ன கடமைகள் என்னென்ன கர்மங்கள் சொல்லப்பட்டுள்ளது, அந்தந்த கர்மங்களில் நம்முடைய பாவனைகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும். அதை பார்த்தால் கர்மயோகத்தினுடைய லட்சணத்தை நாம் அறிந்தவர் ஆகின்றோம். வேதத்தில் என்னென்ன கர்மங்கள் சொல்லி இருக்கின்றது, அந்தந்த கர்மங்களில் நமக்கு இருக்க வேண்டிய பாவனை என்ன, ஆட்டிடியூட் என்ன. முதலில் வேதத்தில் கூறப்பட்டுள்ள கர்மங்கள் சாமானிய விசேஷ தர்மாக. சாமானிய விசேஷ தர்மாக, இதனுடைய பொருள் உங்களுக்கு இப்பொழுது தெரிந்திருக்கும். சாமானிய தர்மங்கள், விசேஷ தர்மங்கள். விசேஷ தர்மங்கள் என்பதைத்தான் ஸ்வதர்ம, நம்முடைய கடமைகள் என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் நம்முடைய மனதை, நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்தால் யாருமே இதுதான் உனக்கு கடமைன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கே தெரியும் இந்த நேரத்தில் இதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி. அது எப்படி என்றால், அதை நம்ம செய்யாம வேற வேலை செய்யும் பொழுது நம்ம மனசே நமக்கு உறுத்தும், நீ செய்ய வேண்டியதை செய்யாம வேற வேலை செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. ஆகவே நம்மளுடைய கடமைகள் வேதம் சொல்கின்றது. நம்மளுடைய கடமைகளை ஒவ்வொருத்தருக்கும் உனக்கு இதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக வேதம் வழிவகுத்து கொடுத்து விட்டது. நமக்கே நன்கு தெரியும் நம்முடைய கடமைகள் எவைகள். ஆகவே முதல் கர்ம நம்மளுடைய விசேஷ சாமானிய தர்மாக, நம்முடைய கடமைகள் ஸ்வதர்மம் என்று எடுத்துக்கொள்வோம். சுருக்கமாக ஸ்வதர்மம். இந்த சாமானிய தர்மக என்ற சொல்லை நான் கூறுவதற்கு காரணம், ஏற்கனவே அதனுடைய பொருள் பார்த்தோம். எனக்கு எது பிரியமானதோ அதை மற்றவர்களுக்கு செய்வது சாமானிய தர்மம், அவைகளையும் நான் செய்ய வேண்டும். இப்ப இந்த நம்முடைய கடமைகளில் நமக்கு என்னென்ன பாவனை இருக்க வேண்டும், அதுதான் கர்மயோகம். முதல்ல வேதம் நம்முடைய கடமைகளை பற்றி கூறுகின்றது. அந்த கடமை நமக்கு விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. ராகத்வேஷ ரஹித மனக. நம்மளுடைய கடமைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கடமைகளிலேயே நாம் விருப்பு வெறுப்பை காட்டக்கூடாது. சில சமயங்கள்ல நம்ம அந்த மாதிரி காட்டுவோம். சில கடமைகள் செய்வதற்கு நமக்கு பிரியமா இருக்கும், சில கடமைகள் நாம செய்வதற்கு அந்த கர்மமே நமக்கு பிடிக்காது. தலையில கை வச்சுட்டு செய்வோம், இதை செய்யணுமே, இதை செஞ்சு ஆகணுமே அப்படின்னு நம்ம செய்வோம். இப்போ ஒரு உதாரணம் பார்த்தால், பெற்றோருடைய கடமை குழந்தைகளை வளர்த்துவது, குழந்தைகளை சமமாக வளர்த்த வேண்டும் என்பது. சில பெற்றோர்கள் குழந்தைகளுக்குள்ளேயே கடமையில் தவறுவார்கள். சிலருக்கு அதிக சுதந்திரம், அதிக உதவி செய்வார்கள், சிலருக்கு அதிக உதவி செய்ய மாட்டார்கள். அதற்குள்ளேயே ராகத்வேஷம் வரும். அதாவது நம்முடைய கடமையை செய்யும் பொழுது இது என்னுடைய கடமையாக இருந்தால் அந்த கர்மத்தில் ராகத்வேஷம் இருக்கக்கூடாது, விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் சிந்தித்து பார்த்தால் நமக்கு நன்கு தெரியும், சில கடமைகளை நாம் விரும்பி செய்வோம், சில கடமைகளை விரும்பாமல் வெறுத்து விட்டு செய்வோம், அறகுறையாக செய்து முடிப்போம். எப்படியோ முடிக்கணும் என்று நாம் முடிப்போம். ஒரு முறை அல்லது இது என்னுடைய கடமை என்று நான் தீர்மானம் செய்துவிட்டால் அதில் விருப்பு வெறுப்பை நான் ஒரு இடத்தில் வைத்து விட வேண்டும். ஆகவே நம்முடைய கடமையில் நம்முடைய பாவனை என்ன, நிஷ்காமக அல்லது ராகத்வேஷ ரஹித புத்திகி. ராகத்வேஷத்தோட செய்தோம்னா அது கர்மமாகிவிடும். ராகத்வேஷம் இல்லாமல் நம்முடைய கடமையை செய்தால் அது என்னவாகின்றது, கர்ம யோகமாக மாறுகிறது. ஆகவே கர்ம யோகம் செய்வதற்கு நேரம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. நான் எந்த கர்மத்தை செய்து கொண்டிருக்கின்றேனோ, எது எனக்கு கடமையாக வாய்த்துள்ளதோ அதை செய்கின்றேன். அதில் என்னுடைய விருப்பு வெறுப்பை ஓர் இடத்தில் வைத்துவிட்டு அந்த கர்மத்தை நான் செய்கின்றேன். காரணம் என்னுடைய கடமை. இது என்னுடைய கடமை என்று நான் கூறிவிட்டால், மனம் கூறிவிட்டால் அதில் எனக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. ஆகவே விருப்பு வெறுப்பை தியாகம் செய்வதுதான் முதல் ஆட்டிடியூட், முதல் பாவனை. பிறகு இரண்டாவது பாவனை, அது அதைவிட முக்கியமான பாவனை, நம்முடைய கடமைகளிலிருந்து பலனை எதிர்பார்க்க கூடாது. ந பல ஆகாங்ஷா, கர்மத்தினுடைய பலனை நாம் எதிர்பார்க்க கூடாது. நம்முடைய கடமையாக இருந்தால், நம்முடைய கடமையில் இருக்கின்ற கர்மத்தையே வெறுக்கக்கூடாது என்பது முதல் பாவனை.
இரண்டாவது பாவனை, நம்முடைய கடமையிலிருந்து எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் என்றால் என்ன? என்னுடைய கடமையை நான் செய்து விடுகின்றேன், அதனுடைய பிரயோஜனத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. அப்படி இருந்தால் அது கர்மயோகம். அதனுடைய பிரயோஜனம் சித்த சுத்திகி. இப்ப கடமையிலிருந்து நமக்கு என்ன பிரயோஜனத்தை எதிர்பார்ப்போம் என்றால், இப்போ ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி. தமிழ்ல சொன்னா கடமை, ரைட்டுக்கு உரிமைன்னு சொல்லலாம். அதாவது நான் என்னுடைய கடமையை செய்கின்றேன் என்று வைத்துக் கொள்வோம். என்னுடைய கடமையை நான் நன்கு செய்து முடிப்பதனால் யாராவது ஒருவர் பிரயோஜனத்தை அடைவார்கள். பிறகு அவர்களுடைய கடமை எனக்கு திருப்பி ஏதாவது செய்ய வேண்டியது வரும். அது என்னுடைய உரிமையாகிறது. ஒரு உதாரணம் மூலமாக செல்லலாம். பெற்றோருடைய கடமை குழந்தைகளை அறிவு கொடுத்து வளர்த்துவது. பெற்றோர் அவர்களுடைய கடமையை செய்து முடித்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த கடமையினால் பயன்பட்டது யார்? மகன். பிறகு அந்த மகனுக்கு சாஸ்திரம் என்ன கடமை சொல்கின்றது? அந்த பெற்றோருடைய சொல்லை கேட்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் சில கடமைகள் கூறுகிறது. ஆகவே மகனுடைய கடமை என்ன? பெற்றோர்களை மீண்டும் பாதுகாத்தல், அவர்களுடைய சொற்படி கேட்டல், இவைகளெல்லாம். மகனுடைய கடமை தந்தையினுடைய உரிமையாக ஆகிறது. அந்த உரிமை எப்படி வந்தது? அந்த அவருடைய கடமையை செய்ததனால். ஆகவே நம்முடைய கடமையை நாம் செய்தால் அந்த கடமையிலிருந்து யார் பிரயோஜனத்தை அடைகிறார்களோ அவர்களுக்கு ஒரு கடமை வரும் நம்மை நோக்கி. அது நம்முடைய உரிமையாக ஆகின்றது. சாதாரணமாக நாம் என்ன செய்கின்றோம்? அந்த உரிமை எனக்கு வருமா என்று பார்த்து தான் கடமையையே செய்கின்றோம். அந்த உரிமை எனக்கு வராது அப்படின்னு சொன்னா அந்த கடமையாக இருந்தாலும் விட்டு விடுகின்றோம். எங்கு எனக்கு உரிமை இருக்கின்றதோ, இந்த என்னுடைய கடமை, என்னுடைய டியூட்டியிலிருந்து பிரயோஜனம் திருப்பி வருமோ, அங்கதான் கர்மத்தை செய்யறோம். மீதி இடத்துல எல்லாம் நம்ம விட்டுறோம். இப்ப சாதாரணமா ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தர் ஒரு பர்ஸையோ எதையாவது கீழே போட்டுடுறாங்க, நம்ம அதை எடுத்து கொடுக்குறோம். மனிதாபிமானத்தில் ஒரு கடமையை எடுத்து கொடுக்குறோம். அதை வாங்கிட்டு பேசாம போயிட்டாருன்னு வச்சுக்கோம், நம்ம என்ன சொல்றோம்? ஒரு தேங்க்ஸும் கூட அவருக்கு சொல்ல தெரியல, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எடுத்து கொடுக்குறேன். ஆகவே ஒரு செயலை நாம் செய்தவுடன் அதற்கு நமக்கு ஒரு ரிவார்டு, அதற்குனுடைய பிரயோஜனத்தை நாம் எதிர்பார்க்கின்றோம். அது அவருடைய கடமை என்ன, அவருடைய உரிமை என்ன, கடமை என்ன? அதை எடுத்து கொடுத்தவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. அவருடைய கடமை, எடுத்து கொடுத்தவருடைய உரிமை. இவர் என்ன நினைக்கிறார்? எடுத்து கொடுத்ததனுடைய கடமையினுடைய பிரயோஜனத்தை எதிர்பார்க்கின்றோம் நாம். ஆகவே நாம் ஒவ்வொரு கடமையிலும் அந்த உரிமை நமக்கு பாதுகாப்பாக வருகிறதா என்று பார்ப்போம். அப்படி வரவில்லை என்றால் நம்ம என்ன சொல்றோம்? அவனுக்கு செஞ்சாலும் அவன் ஒன்றும் செய்ய மாட்டான், அதனால செய்யவே வேண்டாம், அவனுக்கு செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதாவது நம்மளுடைய ஒரு பெற்றோர் தன்னுடைய மகனுக்கே செய்ய வேண்டிய கடமையை செய்வதில்லை. காரணம் என்ன? அவன் செஞ்சாலும் எனக்கு உடம்பு சரியில்லைனா வந்து பார்க்க மாட்டான், என்னை கண்டுக்கிறது இல்லை, செய்ய வேண்டாம். அதே போல நான் என்னுடைய பெற்றோருக்கு என்ன செய்தாலும் அவர் எனக்கு வந்து பார்த்துக்கிறதில்லை, அதனால நான் செய்ய மாட்டேன். இவ்விதம் நம்முடைய கடமைகளை நாம் எப்படி செய்து கொண்டு வருகின்றோம்? உரிமையை மனதில் வைத்து கொண்டுதான் கடமைகளை செய்து கொண்டு வருகின்றோம். இங்கு பகவான் கூறுகின்றார், அந்த உரிமையை தியாகம் செய்து கடமையை மட்டும் நீ செய்தால் அது கர்மயோகம். நாம் செய்கின்ற கடமைகளில் ஒரு பிரயோஜனம் வரணும், ஒரு கிராட்டிடியூடு வரணும், அவர்களெல்லாம் என்ன உயர்வா சொல்லணும் அல்லது வந்து மெச்சனும், இப்படியெல்லாம் எதிர்பார்த்துட்டு செய்தால் அது வியாபாரம் அல்லது கர்ம. அதை கர்ம யோகமாக மாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய கடமைகளிலிருந்து உரிமையை பார்க்க கூடாது. அதனால் தான் ஒருவர் மகாத்மா காந்தியிடம் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ரைட்ஸை பற்றி, மனிதனுடைய உரிமைகளை பற்றி நீங்கள் கூறுங்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், எங்களுடைய கலாச்சாரத்தில் நாங்கள் டியூட்டியை பற்றி தான் பேசுவோம், ரைட்ஸை பற்றி எல்லாம் பேச மாட்டோம், கடமைகளை பற்றி தான் பேசுமேவே தவிர உரிமையை பற்றி எங்களுக்கு பேச்சே கிடையாது. காரணம், அவரவர்களுடைய கடமையை செய்துவிட்டால் மற்ற அவரவர்களுடைய உரிமையும் வந்துவிடும்.
முதலாளி அவர்களுடைய கடமையை செய்தால் அவருடைய உரிமை என்ன? தொழிலாளி செய்ய வேண்டிய உழைப்பு அவருக்கு கிடைக்கும். தொழிலாளி அவனுடைய கடமையை செய்தால் அவனுடைய உரிமை, பொருள் என்பது அவனுக்கு கிடைக்கும். ஆகவே சில சமயங்களில் கிடைக்காமையும் போகிற மாதிரி தெரியலாம். நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுவோம், அந்த கடமையை செய்யறதுக்கு முன்னாடியே அது உரிமை வருமா இல்லையான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் செய்வோம். அது கொஞ்சம் சந்தேகமாக இருந்தால் நம்ம விட்டு விடுகின்றோம். அப்படி இல்லாமல் நம்முடைய கடமையை மட்டும் செய்துவிட்டு உரிமையை தியாகம் செய்வது தான் கர்மயோகம். அப்போ ஒரு சந்தேகம் வரலாம், நான் உரிமையை தியாகம் செய்கிறேன்னு வச்சுக்குவோம், யாரு என்ன பார்த்துக்கிறது, யாரு எனக்கு அந்த பிரயோஜனத்தை கொடுப்பதுன்னா பகவான் சொல்றார், ஏதோ ஒரு ரூபத்தில் நான் கொடுக்கின்றேன் என்று பகவான் கூறுகிறார். இது நேரடியாக நான் ஒரு பெரியவரிடம் பார்த்தேன். ஒரு ஆசிரமத்தில் நான் போய் இருக்கும் பொழுது அவர் அங்கே அவருடைய அனுபவத்தை சொன்னார். அப்போ அவர் இந்த கர்மயோகம் எல்லாம் படிக்கலை, ஆனால் அதனுடைய அனுபவத்தில் இதே கருத்தை கூறினார். அவருடைய கடமைகளை எல்லாம் நன்கு செய்து முடித்து விட்டார். அவருடைய குழந்தைகள் அவரை சரியாக பராமரிக்கவில்லை. எல்லாம் கேஷ் தான் கொடுக்க ரெடியாக இருக்கார். நீங்கள் எங்கேயோ போய் ஓல்டேஜ் ஹோமில் இருங்கோ, கரெக்டாக பணத்தை அனுப்பிச்சி வச்சிடுறோம். அவர் சரி என்று அந்த ஆசிரமத்தில் அங்கேயே இருந்து கொண்டு இருந்தார். பிறகு அவர் கூறுகின்றார், நான் என்னுடைய கடமையை நன்கு செய்ததனால்தான் இந்த வயதில் இந்த நேரத்தில் இங்கு அமர்ந்துள்ளேன். நான் பணத்தை என் பக்கத்தில் வச்சுட்டு, பணம் இருந்தால் தானே குழந்தைகள் எல்லாம் நம்ம பின்னாடியே இருப்பாங்கன்னு இருந்திருந்தேன்னா இந்த நேரத்தில் சிட்டியில் டிவி முன்னாடி தான் உட்கார்ந்துருப்பேன். அப்போ இப்போ என்னை மகனை விட இங்கே இருக்கிற பிரம்மச்சாரியெல்லாம் என்னை நல்லா பார்த்துக்கிறார்கள். ஆகவே இறைவன் எனக்கு உரிமையை ஏதோ ஒரு விதத்தில் நன்கு கொடுக்கின்றான் என்று கூறினார். ஆகவே நாம் நம்முடைய கடமையை செய்கின்றோம், அதனால ஒருவர் பிரயோஜனப்படுறார். அவருடைய உரிமையை செய்வதும் செய்யாததும் அது அவருடைய தலையெழுத்து. அவருடைய கடமையை செஞ்சா செஞ்சுட்டு போகட்டும், செய்யவில்லை என்றால் யாரோ ஒருத்தர் மூலம் இறைவன் நமக்கு நம்மளுடைய உரிமையை கொடுத்துத்தான் தீர்வார். ஆகவே நாம் என்னுடைய கடமையினால நீ பிரயோஜனம் அடைஞ்ச, அதனால நீ திருப்பி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இறைவன் நமக்கு அதனுடைய பிரயோஜனத்தை கொடுப்பார். அவர் அதான் சொன்னார், நான் அவர்களிடம் எதுவும் எதிர்பார்க்கவில்லை, பகவான் எனக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் வேறு ஒரு இளைஞர் மூலமாக செய்கிறார்கள், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், என்னுடைய கடமையை செஞ்சதுனால தான் இங்கே வந்தங்கிறார். பணத்தை எல்லாம் வச்சுட்டு கடமையை செய்யவில்லை என்றால் அவர்களெல்லாம் இருப்பது போல் பாசாங்கு செய்வார்கள். இவரும் சம்சாரத்திற்குள் தான் இருந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த நிகழ்ச்சி எதை காட்டுகிறது என்றால், நம்மளுடைய கடமை வீண் போவதில்லை. பகவான் யாரோருத்தர் மூலமாக செய்ய வேண்டியதை செய்து விடுவார். அந்த சந்தேகம் நமக்கு வேண்டாம். ஏன்னா கடமையை செய்ய பிரயோஜனத்தை எதிர்பார்க்காதுன்னா பிரயோஜனம் எப்படி வரும், நாம் எப்படி பாதுகாப்போம் என்ற சந்தேகம் வரும். அது பகவானுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அது பகவானுடைய கருத்து. நாம் அதை பற்றி சிந்தனை செய்ய வேண்டிய அவசியமில்லை. அதுக்கு ரமண மகரிஷி ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு வயசான பாட்டி ரயில் ஏறி உட்கார்ந்து ஒரு பெரிய சுமையை தலையில் வச்சுட்டே போயிட்டு இருந்துதான். ரயில்லையும் உட்கார்ந்து அந்த சுமையை தலையிலையும் வச்சுட்டு போயிட்டு இருந்துதான் கஷ்டப்பட்டுட்டு. அப்போது ஒருவர் சொன்னாராம், எந்த ரயில் ஒன்றை சுமக்குதோ அதே ரயில் உன்னுடைய சுமையும் சுமக்கும், ஏன் எடுத்து கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆகவே அது ஈஸ்வரனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஈஸ்வரனுடைய கடமை. நமக்கு நம்முடைய உரிமையை பாதுகாப்பது. நம்முடைய மனதில் உரிமையை நாம் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். ஆகவே நம்முடைய கடமையில் நம்மளுடைய முதல் பாவனை அந்த கர்மத்தில் விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. இரண்டாவது, கர்மத்திலிருந்து வருகின்ற உரிமையை, ரைட்ஸ், அதை நாம் எண்ணக்கூடாது, தியாகம் செய்ய வேண்டும். இதைத்தான் நிஷ்காம கர்ம, நிஷ்காமதயா கரணம் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதான பாவனை, நம்முடைய கடமைகளில் நம்முடைய கடமையையே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். மூன்றாவது பாவனை ஈஸ்வரார்ப்பண புத்திகி. நம்முடைய கடமையே பூஜையாக நாம் செய்ய வேண்டும். ஒர்க் இஸ் வர்ஷிப் என்று சொல்வார்கள். நம்மளுடைய கடமைதான் இறைவனுக்கு செய்கின்ற பூஜை. மாலை நேரத்தில் இறைவன் முன்னாடி நம்ம அமர்ந்து ஒரு மணி நேரம் லலிதா சகஸ்ரநாமெல்லாம் சொல்லி பூஜை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம், நான் 1 மணி நேரம் பூஜை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோம்.
இது எதை காட்டுகின்றது? இறைவனுக்காக 1 மணி நேரம் செலவிட்டேன் என்பதை காட்டுகின்றது. நம் கர்மயோகம் செய்தால் நாம் செயல்படுகின்ற எல்லா செயலும் பூஜை தான். அதனால நான் 1 மணி நேரம் பூஜை பண்ண, 5 நிமிஷம் பூஜை பண்ண, கோயிலுக்கு போறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? நாம் செய்கின்ற எல்லா செயல்களுமே பூஜையாக ஆகின்றது. ஒரு மலரை எடுத்து போடும் பொழுது ஈஸ்வரனுக்காகன்னு போடுறோம். அதே போல நம்மளுடைய கடமைகள், ஒவ்வொரு கடமையை செய்யும் பொழுது ஈஸ்வரனுக்காக என்று நாம் செய்ய வேண்டும். அதாவது ஈஸ்வரனுக்காக இதை செய்கின்றேன் நினைச்சாவே அந்த கடமையே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு பெரியவர்களுக்காக நான் இதை செய்கின்றேன்னு சொல்லும் பொழுதே நம்ம அந்த செயலே நமக்கு கஷ்டத்தை கொடுக்காது, அதுவே ஒரு பெருமையை கொடுக்கும். அதற்கும் ஒரு சுவாமி ஒரு உதாரணம் கூறினார். ஒரு கார் ஓட்டி கொண்டிருக்கின்ற ஒரு டிரைவர் ஒரு முறை மகாத்மா காந்திக்கு 1 மணி நேரம் ஓட்டுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சுதான். எங்கேயோ தமிழ்நாட்டில் இருந்தார். அவர் மகாத்மா காந்தி வந்தப்போ அந்த வீட்டில் இருக்கிற முதலாளி அந்த மகாத்மா காந்திக்கு டிரைவ் பண்ணணுங்கிற சூழ்நிலை வந்துதான். பிறகு அந்த டிரைவர் என்ன பண்ணுவாராம், யாரை பார்த்தாலும் நான் காந்திக்கு கார் ஓட்டியிருக்கேன், நான் காந்திக்கு கார் ஓட்டியிருக்கேன்னே சொல்லிட்டு இருப்பார். அது வாழ்நாள் முழுவதும் அதை பெருமையாக சொல்லிகிட்டே இருந்தார். இவர் வாழ்நாள் முழுவதும் அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கார். என்னுடைய முதலாளிக்கு கார் ஓட்டுறேன்னு யார்கிட்டையும் அவர் சொல்றதில்லை. சில சமயம் தலையில கை போட்டுட்டு சொல்லுவார், முதலாளி கார் ஓட்ட வேண்டித்தது இருக்கேன். அதே செயலை தான் மகாத்மா காந்திக்கு செஞ்சார். பிறகு ஏன் அந்த செயல் மட்டும் இவருக்கு ஒரு திருப்தியை கொடுத்தது? காந்திக்கு கார் ஓட்டும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் பெருமையா சொன்னவர், அதே கார் ஓட்டுற வேலை முதலாளிக்கு செய்யும் போது ஏன் வரல? ஒன்று, காந்திக்கு ஓட்டும் பொழுது அவருக்காக, ஒரு பெரியவருக்காக இதை செய்கிறேன் என்று நினைத்து செய்யும் பொழுது அந்த செயலே நமக்கு திருப்தியை கொடுக்கின்றது. அதுக்காக அவர் பேட்டா வேணும்னு கூட கேட்க மாட்டார். காரணம் என்ன? அந்த செயலிலேயே அவர் திருப்தி அடைகிறார். ஏன் திருப்தி அடைகிறார்? இந்த கர்மத்தை ஒரு மகாத்மாவுக்காக செய்கின்றேன், அதே போல என்னுடைய கடமையை ஈஸ்வரனுக்காக செய்கின்றேன் என்று நினைத்தால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் திருப்தி வரும். காரணம், மற்றவர்களுக்காக செய்யவில்லை, ஈஸ்வரனுக்காக செய்கின்றேன் என்ற பாவனை. நாம் யாருக்காக ஒன்றை செய்கின்றோம் என்று நினைத்து செய்கின்றோமோ அதனுடைய பாவனை தான் கர்மத்தில் வரும். எனக்காகவோ விருப்பம் இல்லாதவர்களுக்கு செய்கின்றோம்னா அந்த கர்மத்தில் வெறுப்பு வராது. இறைவனுக்காக செய்கின்றேன் என்றால் அந்த செயலே நமக்கு திருப்தியை கொடுக்கும். அவர் அந்த செயலை ரொம்ப மோசமான செயலா சொல்லவில்லை, பெருமையாக கூறினார். அதே போல நம்ம எந்த செயல் செய்வதாக இருக்கலாம், ஈஸ்வரனுக்காக ஈஸ்வர அர்ப்பண புத்தியில் கடமையை செய்தால் அந்த கடமை நமக்கு கஷ்டத்தையும் கொடுக்காது. அந்த கடமையில் ராகத்வேஷமும் குறைந்துவிடும், மகிழ்ச்சியும் ஏற்படும். ஆகவே கடமையில் இந்த 3 பாவனைகள் நமக்கு இருந்தால் அந்த கர்ம யோகமாக மாறுகிறது. முதல் பாவனை விருப்பு வெறுப்பு கடமைகளில் இல்லாமல் இருத்தல். இரண்டாவது பாவனை அந்த கடமையில் வருகின்ற உரிமை பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் இருத்தல், தியாகம் செய்தல். மூன்றாவது அந்த கடமையையே பூஜையாக செய்தல், ஈஸ்வரார்ப்பணமாக செய்தல். இதுதான் 3 முக்கியமான பாவனைகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமைகளில் இருக்க வேண்டியது. இந்த இடத்துல கடமைன்னு சொன்னால் சமையல் பண்ணுறதும் கடமை தான், சாப்பிட்றதும் கடமை தான். எல்லா விதமான டியூட்டியும் காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் என்னால் எதெல்லாம் செய்யப்பட வேண்டும், நான் தான் செய்தாக வேண்டும் என்று என்னென்ன பொறுப்புகள் இருக்கின்றதோ அவைகளிடம் இந்த 3 பாவனைகள் நமக்கு இருந்தால் அது கர்ம யோகமாக மாறுகின்றது. பிறகு வேதத்தில் இரண்டாவதாக கர்மம் சொல்லப்படுகிறது. இதில் நாம் வேதத்தில் சொல்லப்படுகின்ற கர்மங்கள், அதில் இருக்க வேண்டிய பாவனைகள் என்று பார்த்து வருகின்றோம். முதலில் ஸ்வதர்மத்தில் நம்முடைய பாவனைகளை பார்த்தோம். இரண்டாவதாக வேதத்தில் சில கர்மங்கள் சொல்லப்படுகின்றது. அவைகளுக்கு காமிய கர்ம என்று பெயர். சில கர்மங்களை நம்ம செய்வோம், கடமைகளுக்கு அப்பாற்பட்டு காமிய கர்மமாக சில கர்மங்களை நாம் செய்வோம். காமிய கர்ம என்றால் ஆசைப்பட்டு பலனை எதிர்பார்த்து
கடமைக்கு அப்பாற்பட்டு செய்கின்ற செயல்களுக்கெல்லாம் காமிய கர்ம என்று பெயர். ஒரு பலனை விரும்பி ஒரு செய்தோம் அப்படின்னா அதுக்கு பேரு காமிய கர்ம. இப்ப சினிமாவுக்கு ஒருவர் போறாருன்னு வச்சுக்கோம், அது எங்க எழுதியிருக்கு அவருடைய கடமையை கண்டிப்பா செய்தாகணும் அப்படின்னு சொல்லி. இது கடமை கிடையாது, காமிய கர்ம. ஆசைப்பட்டு செய்வது அல்லது ஏதாவது ஒரு செயல் செய்தால் அது கடமை அல்ல, ஆனால் இன்பத்திற்காக பலனினுடைய ஆசையை மனதில் வைத்து செய்தால் அதற்கெல்லாம் காமிய கர்ம என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த காமிய கர்மத்துல கர்மயோகியினுடைய பாவனை எப்படி இருக்க வேண்டும், அது அடுத்த கேள்வி. ஸ்வதர்மத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். காமிய கர்மத்தில் ஒருவனுடைய பாவனை எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆரம்ப காலத்தில் காமிய கர்மத்தை எல்லாம் விட்டு விடுவதளவுக்கு நம்மளுடைய மனம் பக்குவம் அடைந்திருக்காது. அந்த மனப்பக்குவம் அடைவதற்கு தான் கர்மயோகமே செய்யணும். ஆகவே கொஞ்சம் காமிய கர்மங்கள் நாம் செய்தாலும் தவறில்லை. ஆரம்பத்திலேயே எல்லா ஆசையும் விடறதுக்கு முடியவில்லை என்றாலும் தவறில்லை. அந்த காமிய கர்மத்தை கர்மயோகி ஆரம்ப காலத்தில் செய்யலாம், செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. பிறகு கடமையை போல காமிய கர்மத்தை நீ செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன? பலனை எதிர்பார்க்கலைன்னா நான் எதுக்கு அந்த கர்மத்தையே செய்யறேன்? பலனை எதிர்பார்த்துத்தானே அந்த செயலை செய்கின்றேன். ஆகவே காமிய கர்மத்தில் பலனை எதிர்பார்க்காமல் செய்வது என்பதும் நடக்காது. பிறகு அந்த பலனை எதிர்பார்ப்பதில் தவறு கிடையாது, அந்த கர்மத்தில் செய்வதில் தவறு கிடையாது. அந்த கர்மத்தினுடைய பலன் வரும் பொழுது ஈஸ்வரனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே காமிய கர்மத்தில் நமக்கு இருக்க வேண்டிய பாவனை பிரசாத புத்திகி. பிரசாத புத்திகி என்றால் அந்த பலனை எதிர்பார்ப்போம், அது வரும் பொழுது ஈஸ்வரனிடமிருந்து வருவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கடமைகள்ல பலனையே எதிர்பார்க்க கூடாது. காமிய கர்மத்தில் பலனை எதிர்பார்க்கலாம், பலனை எதிர்பார்த்துத்தானே அந்த கர்மத்தை செய்கின்றோம். ஆனால் பாவனை என்ன? இது ஈஸ்வரனிடமிருந்து வருகின்றது, நான் எவ்வளவு கிடைக்கின்றதோ அதை ஏற்றுக்கொள்கின்றேன். இப்ப நம்ம ரொம்ப சம்பாதிக்கிறோம், எதேதோ வேலை செஞ்சோம், எதையோ பொருள்கள் உறவினர்களை எல்லாம் சேர்த்தி கொள்கின்றோம். இதனுடைய பிரயோஜனம் வரும் பொழுது நாம் எவ்வளவு வந்ததோ அதற்கு மேல வந்திருக்கலாம். லாஸ் இன் ப்ராஃபிட்னு சில பேர் சொல்லுவார். அதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கும் போது 60% லாபம் வரும்னு கற்பனை பண்ணி உட்கார்ந்துட்டு இருப்பார். 30% அந்த லாபம் வந்திருக்கும், திருப்தி வந்திருக்கானா கிடையாது. அவர் என்ன சொல்லுவார்? லாஸ் இன் ப்ராஃபிட். அது ப்ராஃபிட்ல லாஸ் ஆயிருக்கு. இவ்வளவு ப்ராஃபிட் வரும்னு எதிர்பார்த்தது நம்மளுடைய புத்தி தான், அது தவறு கிடையாது. வரும் பொழுது 30% கெயின்னு சொல்ற புத்தி நமக்கு வரணும். பகவான் இவ்வளவு கொடுத்திருக்கார், அது இவ்வளவுதான் கொடுத்திருக்கார் என்று பிரசாதமாக ஏற்றுக்கொள்கின்ற புத்தி. ஆகவே காமிய கர்மத்தில் நம்மளுடைய பாவனை பிரசாத புத்திகி அல்லது ஏற்றுக்கொள்ளுதல். அதை இறைவன் இவ்வளவுதான் நமக்கு கொடுத்திருக்கார், இதோட நான் திருப்தி அடைகின்றேன் என்று கண்டென்ட்மெண்ட், மன திருப்தி. பிறகு கொஞ்ச நாள் ஆக என்ன செய்யணும்? காமிய கர்மம் குறைந்து கொண்டே வரும். நம்ம குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய கடமைகளை நம் கர்மயோகப்படி நம்மளுடைய கடமைகளை செய்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளே பார்க்கலாம், நம்மளுடைய முயற்சி இல்லாமையே சில தெய்வீக குணங்கள் வரும், சில அசுர குணங்கள் போவதை நாம் அனுபவத்தில் பார்க்கலாம். நாம் கர்மயோகமாக நம்முடைய கடமைகளை செய்தால், இந்த கர்மயோகம்ங்கிறது குறிப்பா நம்மளுடைய கடமைகள்ல தான் இருக்கு. நம்மளுடைய கடமைகளை இந்த 3 பாவனையோடு செய்தால் நம்மளுடைய மனதில் இருக்கின்ற விருப்பு வெறுப்புகள் எல்லாம் குறைந்து கொண்டே போகும். அந்த கர்மம் நம்மை விட்டே மெதுவாக கலண்டு விடும். நம்ம அதுக்காக முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப கர்மயோகி பக்குவம் அடையும் பொழுது இறுதியில் காமிய கர்மமே இல்லாமல் சென்றுவிடும். இனி 3வது கர்ம வேதத்தில் கூறப்பட்டுள்ளது நிஷித்த கர்ம. வேதத்தில் சில கர்மங்கள் கூறப்பட்டுள்ளது, அதற்கு நிஷித்த கர்ம என்று பெயர். நிஷித்த கர்ம என்றால் வேதம் நேரடியாக சில கர்மங்களை செய்யக்கூடாது என்று சொல்கிறது. இதெல்லாம் நீ செய்யக்கூடாது என்று, நிஷித்தம் என்றால் ப்ராஹிபிட்டட், செய்யக்கூடாது என்று சொல்லியுள்ளது. அதை என்ன பண்ணணும் கர்மயோகி? அதை செய்யாமல் இருத்தல்.
அதை செஞ்சுட்டு ஈஸ்வரார்ப்பண புத்தி அல்லது பிரசாத புத்திங்கிறது கிடையாது. அந்த கர்மத்தையே கர்மயோகி தியாகம் செய்ய வேண்டும். சுராம்ன பிபேத், அதாவது மது அருந்தாதே என்றெல்லாம் பலவிதமான காரியங்கள், பலவிதமான செயல்களை வேதமானது நிஷேதம் செய்துள்ளது, செய்யக்கூடாது என்று சொல்லியுள்ளது. அதை கர்மயோகி என்ன செய்ய வேண்டும்? செய்யாமல் இருக்க வேண்டும். பிறகு அடுத்ததாக வேதம் சில கர்மங்கள், வேதத்தில் சில கர்மங்கள் கூறப்பட்டுள்ளது. அவைகளை பிராயஷ்சித்த கர்ம என்று சொல்லப்படுகிறது. பிராயஷ்சித்த கர்ம என்றால், நமக்கு சில கஷ்டங்கள் வந்துட்டே இருந்ததுன்னு வச்சுக்குவோம். நம்ம என்ன செய்வோம்? நேராக ஜாதகத்தை எடுத்துட்டு போவோம். போய் என்னுடைய கிரகம் எப்படி இருக்கு, என்ன கோளாறுன்னு பார்ப்போம். அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போன உடனே அவர் என்ன சொல்லுவார்? முதல்ல என்ன சொல்லுவார்? கொஞ்ச நாள் உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படிம்பார். உடனே நம்ம என்ன நினைப்போம்? கரெக்டாக சொல்றார் அப்படின்னு நம்ம நினைப்போம். அவர் ஏன் கரெக்டாக சொல்றாரு தெரியுமோ? நீ எங்கிட்ட வர்றதுலேருந்தே தெரியுது உனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி. நேரம் சரியா இருந்தா நீ என்கிட்ட வரமாட்டேன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால யார் அவர்களிடம் போனாலும் முதல்ல நேரம் சரியில்லை, 3 மாசம் அது குரு கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் போவார், கொஞ்ச நாள் குரு பெயர்ச்சி நடக்குதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவார். உடனே நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்போம். அவர் ஏதாவது சொல்லுவார், எனக்கு 2 வேஷ்டி எடுத்து கொடுங்க. உடனே அதை நம்ம செஞ்சுடுவோம். அவருக்கு அதில் ஒரு பிரயோஜனம். அல்லது ஏதாவது ஒன்று சொல்லுவார், இந்த கோயிலுக்கு போய் இப்படி சுத்திட்டு வானெல்லாம். இதெல்லாம் நம்ம செய்வோம். காரணம் என்ன? வருகின்ற துயரம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இதெல்லாம் பிராயஷ்சித்த கர்ம. கர்மயோகி என்ன செய்ய வேண்டும்? விருப்பம் இருக்கோ இல்லையோ, பிராயஷ்சித்த கர்மத்தையும் நிஷித்த கர்மத்தை போல் தியாகம் செய்ய வேண்டும். ஜாதகம் பார்க்கலாம், ஏதோ நல்ல காலத்துக்கு நல்ல காரியத்துக்கு. எனக்கு எதிர்காலத்தில் என்ன ஆகுங்கிற பயத்தில், எனக்கு ஏதாவது கஷ்டங்கள் வரக்கூடாதுங்கிற பயத்தில் நாம் அந்த பிராயஷ்சித்த கர்மத்தில் ஈடுபடக்கூடாது. நமக்கு வருகின்ற கஷ்டத்தில் கர்மயோகியினுடைய பாவனை எப்படி இருக்க வேண்டும்? பகவான் என்னுடைய பாபங்களை நீக்குகின்றார், என்னை பக்குவப்படுத்துகின்றார். இந்த நெருப்பு ஏற ஏறத்தான் தங்கம் சுத்தமாகுங்கிறது போல துயரத்தினால் பகவான் என்னை தூய்மைப்படுத்துகின்றார். எந்த கஷ்டம் வந்தாலும் பகவானிடம் தாங்கிக் கொள்ளும் சக்தியை கேட்பேனே தவிர வேற ஏதாவது மார்க்க கொடுன்னு கேட்க மாட்டேன் என்ற சங்கல்பம், அது பிராயஷ்சித்த கர்மத்தில் இருக்க வேண்டும். பிராயஷ்சித்த கர்மத்தையும் கர்மயோகியானவன் செய்யக்கூடாது. இப்ப 4 கர்மங்கள், கடமைகள், காமிய கர்ம, நிஷித்த கர்ம, பிராயஷ்சித்த கர்மம். இந்தந்த கர்மங்களில் கர்மயோகியினுடைய பாவனை என்னவென்று பார்த்தோம். இவ்விதம் வேதம் சொல்லியுள்ள கர்மத்தில் வைக்கின்ற பாவனை கர்ம யோக என்று கூறப்படுகின்றது. இதனுடைய பலன் சித்த சுத்திகி. மேற்கொண்டு அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.